இந்தியாவின் ஆன்மீக தலைநகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தின் அருகே உள்ள குபேரப்பட்டினத்தில் தற்போது இருக்கிறோம். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு 3.5 வருஷமாக இந்த கோவிலுக்கு வரேன். இதில் சிறப்பம்சமே பார்த்தீங்கன்னா குபேரரையும் சிவனையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த நாளில் இந்த படி மேறினா நம்ம தலையெழுத்து மாறவும் சொல்லியிருக்காங்க. கோவிலுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப மன அமைதியாகவும் ரொம்ப மன நிறைவாகவும் இருக்குது. ஆலயத்தில் உங்களுடைய பாதம் பட்டாலே நீங்கள் பல கோடி புண்ணியத்துக்கு சமமான இடம் இது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளிகேட் அருகே அமைதியும் செல்வ வளமும் ஒருங்கே அருளும் தலமாக அமைந்துள்ளது ஓம் ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர் பீடம். செல்வத்தின் அதிபதியான குபேர பெருமான் இங்கே ராஜகுபேரராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நம்ம சொர்க்கவாசல் கேள்விப்பட்டிருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். குபேரவாசல் என்று சொல்கிறது இது ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாடுல ராஜகுபேர கோயிலில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத நாள்னா இந்த நாள் மட்டும்தான். நவம்பர் 18 ஒன் ஆஃப் த மறக்க முடியாத ப்ரீஷியஸான நாள். வாங்க நீங்களும் நம்ம சுவாமி பாருங்கள், அருள் பெறுங்க. இந்த ஆலயத்தின் கருவறை தரிசனம் ஆண்டின் 365 நாட்களும் கிடைக்கிறது என்றாலும் ஓராண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் குபேரவாசல் என்ற ரகசிய கதவை திறந்து காட்சியளிக்கும் மகத்தான வைபவத்தை நாம் கண்டோம். லட்சக்கணக்கானோர் திரளும் இந்த மாபெரும் திருவிழா கடந்த நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் அன்று தேய்பிறை சிவராத்திரியை ஒட்டி அரங்கேறியது. குபேரரின் அருள் இருந்தால்தான் இந்த ஆலயத்தை தரிசிக்க முடியும் என்று நம்பப்படும் அளவுக்கு இந்த ஆலயம் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆலயம் தவத்திரு சிவஸ்ரீ ராஜகுபேர சுவாமிகளால் கட்டப்பட்டதாகும். இவர் சிவபெருமானின் தீவிர பக்தர், கிரிவலம் செல்லும் வழக்கமுடையவர். அவ்வாறு திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றபோது குபேரலிங்கம் அருகே ஒரு சித்தர் தோன்றி, உங்களுக்கு குபேரருடைய அருள் இருக்கிறது, நீங்கள் குபேரருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இதை முக்கியமாக எடுத்துக்கொண்ட சுவாமிகள் முதலில் சென்னை அசோக் நகரில் ஆதி குபேரரை வைத்து பூஜை செய்ய தொடங்கி அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு இந்த இடத்தில் மக்களுக்காக பிரம்மாண்டமான ராஜகுபேரர் ஆலயத்தை நிறுவியுள்ளார். இந்த ஆலயத்தின் அனைத்து செயல்பாடுகளும் சித்தர்களின் அருள்வாக்குப்படி நடப்பதால் இங்கே சித்தர்களின் வழிபாடும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஆலயத்தில் வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 11 மணிக்கு சிறப்பு யாகங்களும் மாலை 5 மணிக்கு பூஜைகளும் தவறாமல் நடைபெறுகின்றன. ராஜகுபேரரை மனமுருகி வழிபட்டால் நம் வாழ்வில் உள்ள பண கஷ்டங்கள், தொழில் தடைகள், திருமண தடைகள் மற்றும் உடல்நல குறைபாடுகள் நீங்குவதாக பல பக்தர்கள் சாட்சி கூறுகின்றனர். வணக்கம், நான் டாக்டர் யோகேஸ்வரி, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம இப்போ காஞ்சிபுரமில் இருக்கிற ராஜகுபேரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த டெம்பிள் கும்பாபிஷேகம் பண்ண அந்த நாள் நான் இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்தேன். அங்கே வரும்போதே இது உள்ளே என்ட்ராகி அந்த சிவனோட சேர்ந்த ராஜகுபேரரை பார்க்கும்போது அப்படியே அந்த வைப்ரேஷன்ஸை அதை சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். அந்த குட் வைப்ஸ்ன்றது அந்த நிமிஷத்துலேருந்து எத்தனை தடவை அங்கே போய் நின்னாலும் அதே ஃபீல் அப்படியே இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அந்த குட் வைப்ஸ் எல்லாமே எத்தனை தடவை வரும்போதும் இது கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விசேஷமான நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh to 1.5 lakhs அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. மேலும் இங்கே அனைத்து சன்னதிகளுக்கு முன்னாலும் பெரிய பாத்திரங்களில் நாணயங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். பக்தர்கள் தங்களது வீட்டிலிருந்து கொண்டு வந்த நாணயங்களை அதில் போட்டு நாணயங்களை தொட்டு வழிபடுவது இல்லத்தில் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு தனித்துவமான சடங்காக உள்ளது. இந்த ஆலயத்தில் நாம் முதலில் காண்பது அகத்தியர் முனிவரின் சன்னதி. ஓம் ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர் பீடம், தனவிருத்தி ஸ்தலம். சித்தர்கள் வழிபாடு இத்திருத்தலத்தில் மிகச்சிறப்பு. இத்திருத்தலத்தில் மொத்தம் 18 தூண்கள் அமைத்து 18 தூண்களிலும் 18 சித்தர்கள் சூழ உள்ள எம்பெருமானும் குபேரரும் ஒரே இடத்தில் ஒன்றாக, இருவரும் சேர்ந்து ஒரே இடத்தில் ஒன்றாக அமர்ந்து அருள்பாவிக்கிற ஒரு ஸ்தலம். நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கை முதலில் சித்தர்கள்ட்ட வேண்டுறப்போ நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கை சீக்கிரம் இறைவனிடம் போய் சேரும் என்பது ஒரு ஐதீகம். ஏன்னா சித்தர்களை பிடிச்சாலே சீக்கிரம்
இறைவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சித்தருக்கெல்லாம் சித்தர். 18 சித்தர்களில் முதன்மையானவர், சப்தரிஷிகளில் ஒருவர் அகத்தியர். இத்திருத்தலத்தில் முதலில் அகத்தியருக்கு காலையில் பூஜை பண்ணி தீபாராதனை காமிச்சதுக்கு அப்புறம் தான் குபேரருக்கு அபிஷேகம் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. 2 வியாழன்கள் ஒன்றாக அமைந்த ஒரு ஸ்தலம். அகத்தியர் ஒரு வியாழனாகவும் குபேரர் மறு வியாழனாகவும் 2 வியாழன்கள் ஒன்றாக அமைந்த ஒரு ஸ்தலம் ஓம் ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர்பீடர் ஸ்தலம். இங்கே காத்தல், அழித்தல், படைத்தல் ஆகிய முத்தொழில்களை செய்யும் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் தங்கள் தேவியர்களுடன் திருமண கோலத்தில் காட்சியளித்து குபேரருக்கும் அவரது மனைவி சித்ரலேகாவுக்கும் அருள் புரிகின்றனர். இந்த தரிசனம் திருமண தடைகளை நீக்கி குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். இங்கு வீற்றிருக்கும் விநாயகர் உச்சிஷ்ட கணபதி என்று அழைக்கப்படுகிறார். இவர் விநாயகரின் 32 அவதாரங்களில் 8வது அவதாரம். இவர் ஸ்ரீ நீலாவாணி தாயாரை இடதுபுறத்தில் அமர வைத்து அருள் புரிவதால் இவரை வணங்கினால் காரிய சித்தி, குழந்தை பாக்கியம், கல்வி சிறத்தல், திருமண தடைகள் நீங்குதல் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படல் போன்ற பல நற்பலன்கள் கிட்டும். நான் வர ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தேங்க இந்த கோயிலுக்கு. இதனுடைய சிறப்பு செவ்வாய்க்கிழமை இந்த பாதத்தை தொட்டுட்டு போனால் நல்ல ஒரு இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2வது தடவை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தப்போ உள்ள கால் எடுத்து வைக்கும் போது அதனுடைய ஒரு மகிமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உடனே 2வது வாட்டியும் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். 2வது வாட்டியும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எதுவும் சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்திருக்கோம். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு இந்த குபேரனுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. வேறெந்த கோவிலிலும் காண முடியாத வகையில் இங்குள்ள செல்வ முருகன் சன்னதியில் முருகப்பெருமான் பணமூட்டையுடன் அருள் பாலிக்கிறார். இதுவே இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். பக்தர்கள் இலைகளில் தங்களது கோரிக்கைகளை எழுதி அதை பிரார்த்தனை பெட்டியில் செலுத்துவதன் மூலம் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையையும் இங்கு கடைபிடிக்கின்றனர். இது ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையாகும். மேலும் இந்த ஆலயத்தில் தினமும் அன்னதானமும் தொடர்ந்து நடைபெறுவது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் சிறப்பான அம்சமாகும். குபேரர் சன்னதி ஒரு மாடக்கோவில் வடிவில் அமைந்துள்ளது. அவரை சுற்றியுள்ள பிரகாரத்தில் 17 சித்தர்கள் ஒரு சேர அருள்பாலிக்கின்றனர். நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கை முதலில் சித்தர்கள்ட்ட வென்றப்போ சித்தர்களுடைய அகத்தியர் பாதுகாப்பு நிலை வேண்டியிருக்கின்றார். ஓகேங்களா? அகத்தியர் பார்த்தீங்கன்னா சப்தரிஷிகளில் ஒருவர், 18 சித்தர்களில் முதன்மையானவர், சப்தரிஷிகளில் ஒருவர். அகத்தியர் வழிபடுவதனுடைய பலன்கள், எதற்காக அகத்தியரை வணங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தியர் பாதுகாப்பு நிலை வேண்டியிருக்கின்றார். நம்ம வண்டி வாகனங்கள்லாம் போகிறோம், அகத்தியரை பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வர வேண்டியும், தீய சக்திகள் நம்மளிடம் மண்டாமல் இருக்க வேண்டியும், சகலவித நோய் பிரச்சனைகளாம் தீர வேண்டியும், குழந்தைகளுடைய கல்வி படிப்பு மேம்பட வேண்டியும், மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டியும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டியும், முன்ஜென்ம பாவங்கள் இருந்தால் விலக வேண்டியும் அகத்தியரை வழிபடுவது இத்திருத்தலத்தில் மிகச்சிறப்பு. அதனால் முதல்ல நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை முதல்ல அகத்தியர்கிட்ட வணங்கி அகத்தியருக்கு ஒரு உபதி பாக்கெட் கொடுப்பாங்க. அந்த உபதி பாக்கெட்டால் அகத்தியருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருடைய பாதத்திலிருந்து உபதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம திரியாம்பிகை மண்டபத்தை வணங்குறோம். திரியாம்பிகை நாதர் மங்களபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் ஒன்றாக ஒரே இடத்தில் அருள் பாவிக்கிற ஒரு இடம். ஓகேங்களா? சிவபெருமான், பார்வதி, விஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, இந்த 6 தெய்வங்களும் ஒரே இடத்தில் கையில் அபயமுத்திரையுடன் ஆசீர்வாதம் என்ற ஒரு நிலையில் அமைத்திருக்கிறார்கள். கோரங்கர் முதல் திருமூலர் வரை உள்ள இந்த மகான்களை தரிசிப்பதால் நமக்கு ஞானமும் உடல் நலமும் மேம்படும். ராஜகுபேரரை தரிசிக்க நாம் ஏறி செல்லும் நவநிதி படிகள் நவ கிரகங்களையும் நவநிதிகளையும் உள்ளடக்கிய படிகளாகும். இந்த படிகளுக்கு பூஜை செய்வதன் மூலம் நம்முடைய கிரக நிலைகளை மாற்றி வாழ்வில் வளம் சேரும் என்பது உண்மையாகும். பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு அந்த படிக்கட்டு ஏறும்போது ஆனந்த கண்ணீர்றாங்க. பார்க்கும்போதே எங்களால் சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ஒரு காண கிடைக்காத காட்சி போல் இருந்தது. மக்கள் அதை விரும்பி சிரமம் பார்க்காம குறைஞ்சி ஒரு 4 ஹவர் 5 ஹவர் வெயிட் பண்ணி பொறுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பக்தர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜகுபேரருக்கு பின்புறத்தில் வைத்தியநாத சுவாமி என்னும் சிவபெருமான் வீற்றிருக்கிறார்.
இவர் உலகிலேயே சிறப்பான முறையில் 11 அடியில் மிருத்யுஞ்சயர் கோலத்தில் காட்சியளிக்கிறார். யமபயத்தை போக்கும் இந்த சிவபெருமானை வணங்கினால் பூர்வ ஜென்ம வினைப்பயனால் உண்டாகும் சகல நோய்களில் இருந்தும் விடுபடலாம். நோயில்லாத வாழ்வு உண்டாகும் மற்றும் ஆயுள் விருத்தியாகும். அவருக்கு கீழே 6 அடி உயரத்தில் அரச நாயகனாக அபய முத்திரை காட்டி அட்சய பாத்திரத்துடன் வடக்கு திசை நோக்கி ராஜகுபேரர் அருள் புரிகிறார். குபேரரும் ஈசனும் இருவரும் சேர்ந்து ஒரே இடத்தில் ஒன்றாக அமைந்திருக்கிற ஒரு இடம். குபேரர் 6 அடியில் சுக்கர நிலையில் கையில் அக்ஷய பாத்திரமேந்தி வடதிசை நோக்கி திருப்பதியில் இருக்கும் வெங்கடாஜலபதியை பார்த்து அமர்ந்திருப்பார். அவருக்கு பின்புறம் சிவபெருமான் 11 அடியில் வைத்தியநாத சுவாமி தியான நிலையில் மித்ரஞ்ச கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். குபேரரும் எம்பெருமானும் 18 தூண்களிலும் 18 சித்தர்கள் சூழ நவநிதிகளும் நவ கிரகங்களுமே படிக்கற்களாக அமைத்திருக்கிற ஒரு இடம். 9 நவ கிரகங்களுமே படிக்கற்களாக அமைத்து நவநிதிகளுக்கெல்லாம் தலைவன் குபேரர். அதனால் நவநிதிகளுமே படிக்கற்களாக அமைத்திருக்கிற ஒரு இடம். இந்த படி ஏறுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி கிடையாது. வருடத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த படியேறுவதற்கு அனுமதி. கார்த்திகை, தேய்பிறை, சிவராத்திரி அன்று ஒரு நாள் மட்டும் இந்த படியேறி சென்று குபேரர் வாசல் திறந்து குபேரரை தரிசனம் செய்யலாம். மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம். குபேரர் இந்த உலகத்துக்கு ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி ராஜா, அஷ்டதி பாலர்களுள் ஒருவர் என்று பல ராஜபட்டங்களை கொண்டிருப்பதால் தான் இவரை ராஜகுபேரர் என்று அழைக்கிறார்கள். இவரை வணங்கினால் நாம் செல்வம் சம்பாதிக்கவும் சேமித்த செல்வத்தை பாதுகாக்கவும் வீட்டில் எப்பொழுதும் செல்வத்தை ஈர்க்கவும் சக்தி கிடைப்பதாக நம்பப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் குபேரவாசல் திறப்பு நிகழ்வு லட்சக்கணக்கான பக்தர்களை இந்த ஆலயத்திற்கு ஈர்க்கிறது. என்னுடைய பெயர் சிவசுப்பிரமணியன். நான் சென்னை அம்பத்தூர்லேருந்து வரேன். இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். குபேர தரிசனம் இன்றைக்கி நல்லபடியாக கிடச்சிது. எல்லாரும் எல்லா நலமும் பெற்று குபேரால் எல்லா செல்வங்களும் கிடச்சி நலமுடன் குபேர பெருமானை வணங்கி வேண்டிக் கொள்வோம். மங்கள வாத்தியங்கள் முழங்க, மந்திரங்கள் ஓத, வேத விற்பனர்கள் சூழ குபேரரின் கருவூல வாசல் திறக்கப்படுகிறது. குபேர வாசல் திறக்கப்பட்ட பிறகு உள்ளே குபேர பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் மகா தீபாராதனையும் பக்தர்களின் கண்களை விட்டு நீங்காத காட்சிகளாக அமைகின்றன. ஆண்டின் அனைத்து செல்வமும் பக்தர்களுக்கு அருளாக பொழியும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்துள்ளனர். தரிசனம் முடிந்து வெளியேறும் பக்தர்கள் குபேர பிரசாதங்களை நம்பிக்கையுடன் இல்லங்களுக்கு எடுத்து செல்கின்றனர். என் பேர் பாலாஜி பஞ்சாபகேசன். நான் ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர் பீடத்தோட தலைவராக இருக்கேன். இந்த குபேர வாசல் திறப்பு விழா இன்று ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இதுதான் நாங்கள் முதல் தடவையாக நடத்துகிறோம். இதுக்கு மக்கள் ரொம்ப பேராதரவு கொடுத்ததற்கு மக்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இதை எதிர்பார்த்தது ஒரு 5,000லேருந்து ஒரு 10,000 மக்கள் தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் மக்களே எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸாக ஆகி அவங்களே போய் இதை மக்கள்கிட்ட பரப்பி இந்த தேர்ஸ்டே பூஜைஸ்லாம் வரவங்கெல்லாம் மெயின்லி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, மற்ற மாநிலங்கள்லேருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி இருந்த க்ரௌடை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 3 or 4 times ஜாஸ்தி வந்துச்சு. அது காவல்துறை சிறப்பாக அதை ஹேண்டில் பண்ணி எங்களை இந்த விழாவை நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. எஸ்பி சார் அவர்களுக்கும் டிஎஸ்பி சார் அவர்களுக்கும் அவங்களோட இருக்கிற பணிபுரிகிற எல்லா காவலர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் மக்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க காவல்துறைக்கு. ஸோ அதனால தான் இது சிறப்பாக நடக்க முடிஞ்சிச்சு. மிக்க நன்றி. உண்மையில் குபேர யோகம் என்பது வெறும் பணத்தை மட்டும் குறிப்பதல்ல. நிலையான ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றையும் உள்ளடக்கியதே உண்மையான செல்வமாகும். இந்த ராஜகுபேரர் சித்தர் பீடம் அந்த குபேர யோகத்தை நமக்கு அள்ளித்தரும் ஒரு புண்ணிய ஸ்தலமாகும். நீங்களும் காஞ்சிபுரம் வந்து இந்த மகத்தான ராஜகுபேரர், மிருத்யுஞ்சய சுவாமி மற்றும்
14 சித்தர்களின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் அனைத்து செல்வமும் வளமும் பெருக பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.